ஹலோ மக்களே, வெல்கம் டு டெல்ஸ் ஆஃப் ராகா. இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, என்னோட பிரெக்னன்சியோட எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி தான் பார்க்க போறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இது வரைக்கும் நம்மளோட சேனல்ல வாய்ஸ் ஓவர் கொடுத்து மட்டும் தான் பார்த்துருப்பீங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வாய்ஸ் வித் ஃபேஸோட உங்களுக்கு நான் வீடியோ வந்து போடுறேன். ஸோ இதுல ஏதாச்சும் குறைபாடு இருந்தா அதை வந்து அப்படியே கண்டுக்காம விட்டுருங்க. ஸோ நம்ம வீடியோக்குள்ள போகலாமா? ஃபர்ஸ்ட் வந்து என்ன பத்தின ஒரு இன்ட்ரோ கொடுத்துறேன். நான் வந்து ஒரு பாய் பேபியோட அம்மா. என்னோட பேபிக்கு 9 மந்த் வந்து ஆகுது. ஸோ அவர் இப்போ வந்து தூங்குறாரு. அதனால இந்த வீடியோ வந்து நான் எடுக்க முடியுது. என்னோட பிரெக்னன்சி எக்ஸ்பீரியன்ஸ்ல ஃபர்ஸ்ட் எனக்கு என்ன சிம்டம் இருந்துச்சு அப்படின்னா, ரொம்பவே டயர்டா வந்து இருந்துச்சு. என்னோட இவ்வளோ டயர்டா இருக்கு, என்ன அது ஒருவேளை நம்ம காய்ச்சல் எதுவும் வரப்போதா அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தா ரொம்பவே பிரெஸ்ட் பெயின் வந்து எனக்கு ஓவரா இருந்துச்சு. ஸோ ஓகே, நம்ம வந்து பீரியட்ஸ் ஆக போறோம் போல, அதனால தான் நமக்கு வந்து இவ்வளோ பெயின் இருக்கா அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்தேன். பட் டேட் வந்து எனக்கு தள்ளி போய்கிட்டே இருந்துச்சு. என்ன இப்படி டேட் வேறு தள்ளி போகுது என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தான் ஆர்வக்குள்ளாரா வந்து கூகுள் சர்ச் அது இதுன்னு சொல்லி எல்லாமே பண்ணுவோம்ல. அது மாதிரி நான் சர்ச் பண்ணி பார்த்தேன். சர்ச் பண்ணி பார்த்ததுல எனக்கு இந்த சிம்டம் டயர்னஸும் பிரெஸ்ட் பெயினும் மெயின் ரீசனை வந்து அதை வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ ஓகே, நம்ம ஒருவேளை பிரெக்னெண்டா இருப்போமோ அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து ஒரு சந்தேகம் வந்து அங்கேதான் எனக்கு ஸ்டார்ட் ஆச்சு. டைம் வந்து நான் ஒர்க் பண்ணிட்டு தான் இருந்தேன். ஸோ என் ஹஸ்பண்டோட தான் வந்து நான் ஒர்க் வந்து போயிட்டு வந்துட்டு இருந்தேன். வீட்டில் வந்து நான் சாப்பிட்டு தான் போயிருப்பேன். ஆனால் போற வெளியே எனக்கு வந்து ரொம்ப பசி எடுத்துரும். ரொம்ப பசிச்சுக்கிட்டே இருந்துச்சு. அதுதான் என்னோட அடுத்த சிம்டமா வந்து எனக்கு வந்து தெரிஞ்சிச்சு. அது அந்த ரொம்ப பசி எடுத்து நான் வந்து சாப்பிட்றேன் அப்படின்னா உடனே வாமிட் வந்து வந்துடும். ஓயாம வாமிட் வந்து வந்துகிட்டே இருந்துச்சு அந்த டைம்ல. ஸ்டார்டிங் வந்துட்டு எனக்கு ஸ்மெல்னால எனக்கு வந்து வாமிட் வந்து வரவே இல்லை. நல்லா பசி எடுத்து நான் சாப்பிட்டா மட்டும் தான் வாமிட் வந்து வரும். நான் நல்லா பசி எடுத்து சாப்பிட்டுட்டேன் அப்படின்னு உடனே வாமிட் தான். அதுதான் எனக்கு வந்து அதை கொண்டு போய் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் தான் லாஸ்ட் பீரியட் டேட்ல இருந்து கனெக்ட் பண்ணி பார்த்து ஒரு 45 டேஸ்க்கு மேல ஆகும். சரி ஓகே, இப்போ வந்து நம்ம கிட் வாங்கி நம்ம வந்து செக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிட் வாங்கிட்டு வர சொல்லி என் ஹஸ்பண்ட் அனுப்பிச்சு விட்டுருந்தேன். அவரும் வாங்கிட்டு வந்தாரு. ஸோ அந்த பிரெக்னன்சி கிட்ல தான் நான் வந்து செக் பண்ணி பார்த்தேன். ஸோ மார்னிங் யூரின்ல தான் வந்து நான் செக் பண்ணி பார்த்தேன். ஒரு 4-4:30 இருக்கும் அந்த டைம்ல. அப்போ வந்து எனக்கு வந்து 2 கோடு வந்து பாசிட்டிவ் வந்து காட்டுச்சு. அப்ப வந்து ரொம்பவே ஹாப்பியா இருந்துச்சு அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். ஏன்னா நான் தான் முன்னாடியே வந்து இதான் சிம்டம்ஸ்ன்னு சொல்லிட்டு கூகுளே பார்த்துட்டேன். ஸோ எனக்கு வந்து அந்த எக்ஸைட்மெண்ட்லாம் குறைஞ்ச மாதிரி ஆயிப்போச்சு. நான் வேற வாய வச்சுமாலும் என் ஹஸ்பண்ட் வேற சொல்லிட்டேன்னா அவர் ஒரு வேலை பிரெக்னெண்டா தான் இருக்குமோ அப்படின்னு அவருக்கும் அந்த ஒரு தாட் வந்து வந்துருச்சு. அதனால நாங்க புதுசா வந்து நாங்க செக் பண்ணி பார்க்கும்போது கன்ஃபார்ம் தான் பண்ண மாதிரி ஆயிடுச்சு. தவிர எங்களுக்கு வந்து அதுல ஹாப்பி அப்படின்றது அந்த எல்லாரும் அப்படியே ஓவரா எக்ஸைட் ஆவாங்க அந்த மாதிரி எங்களுக்கு வந்து நடக்கவே இல்லை. அப்புறம் டாக்டர் பார்த்து ஒன்ஸ் கன்ஃபார்ம் பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து போனோம். அங்கே போனதுக்கு அப்புறம் கன்ஃபர்மேஷன் ஸ்கேனுக்கு வந்து எழுதி கொடுத்துருந்தாங்க. ஸோ ஸ்கேன் எடுக்கிறதுக்கு நாங்கள் போயிட்டோம். ஸ்கேன்ல எனக்கு வந்து கன்ஃபார்ம் வந்து ஆயிடுச்சு. 6 வீக்ஸ் 2 days அந்த மாதிரி கரு வந்து இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சாக் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. இந்த ஸ்கேன் எடுத்து அடுத்த டாக்டரை போய் பார்க்க போயிருந்தோம். அவங்க போனதுக்கு அப்புறம் அவங்களும் செக் பண்ணி பார்த்துட்டு எல்லாமே வந்து நல்லா தான் இருக்குது. ஸோ ஃபோலிக் ஆசிட் டேப்லெட்டும் இன்னொன்று என்ன, ஆமா ஸ்டார்டிங் வந்து 3 months வந்து ஃபோலிக் ஆசிட் அந்த டேப்லெட்ஸ் மட்டும் தான் கொடுத்தாங்க. அதை மட்டும் 3 months வந்து கண்டினியூ பண்ண சொல்லியிருந்தாங்க. நல்லா சாப்பிடுங்க, ஹெல்த்தியா சாப்பிடுங்க, அதை மட்டும் தான் எனக்கு சொல்லியிருந்தாங்க. வேற எதுவும் எனக்கு பெருசாக சொல்லலை. ஸோ நாங்களும் வீட்டுக்கு வந்து வந்துட்டோம். 2 months வந்து எனக்கு இப்படியே போயிடுச்சு. செக்அப் அது இதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி போயிடுச்சு. ஸோ எனக்கு வந்து நார்மலா ஆல்ரெடி சொன்ன சிம்டம் மட்டும் தான் வந்து எனக்கு வந்து இருந்துச்சு. அதுக்கடுத்து தான் என்ன நடந்துச்சு அப்படின்னா, மார்னிங் ப்ரஷ் பண்ண போறது அங்கேதாங்க ஸ்டார்ட் ஆச்சு என்னோட ஹோல் பிரெக்னன்சியோட பெயின்ஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸே. அப்புறம் இந்த பிரெக்னன்சில நான் என்னெல்லாம் ஃபேஸ் பண்ணேன், என்னோட ஒஸ்ட் எல்லாம் என்னது, எனக்கு பெஸ்டா இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அடுத்தடுத்த வீடியோல உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். அது வரைக்கும் டாடா, பை பை.